ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், ஆல்ரெடி இந்த டாபிக் நம்ம பேசியிருக்கோம், லைவில் பேசியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசலாம். ட்ரேடிங் இஸ் அன் இல்யூஷன் அப்படின்றது தான். ட்ரேடிங் அப்படின்றது ஒரு மாயை. அந்த மாயை உங்களை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணும், அது உங்களை எந்த அளவுக்கு அடிக்ட் ஆக்கும், அதிலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கலாம். ஒரு நபர் ட்ரேடிங்கை தன்னுடைய ப்ரொஃபஷனாக கம்ப்ளீட் என்டையர் லைஃபுக்கு எனக்கு ட்ரேடிங் தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் என்னென்ன விஷயங்களை முன்கூட்டியே ரெடி பண்ணிக்கணும், எந்தெந்த மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு தனிநபர் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற வகையில் ஒரு 10 பாயிண்ட் பார்க்கலாம். முதல் விஷயம், எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் இதை முதல் விஷயமாக வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு செட்டப் இருந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க ஜாபை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் ஃபீட் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய ஜாபை குவிட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னா, நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டால் போதும், உடனடியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர், ஃபண்டட் ட்ரேடர் என்னென்னமோ ஆயிடலாம் அப்படின்றாங்க. அது இன்ஸ்டண்ட்டாக வாய்ப்பு இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அல்லது ஃபேஸ்புக்கில் நீங்கள் எந்த வகையில் கண்டென்ட் கன்சியூம் பண்ணாலும் சரி, அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு ட்ரேடிங் போகலான்னு டிசைட் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்த விஷயம், இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஓகே, இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டால் தான் உங்களுக்கு புரியும். மோர் ட்ரேடிங் இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் மணி. ஓகேங்களா? இது எப்போ பாசிபிள் இல்லைன்னா, இன்ஸ்டன்ட்லி பாசிபிள் கிடையாது. ஓகேவா? இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பார்ப்போம், ஒரு நாளைக்கு 100 ட்ரேட் எடுத்தேன், 150 ட்ரேட் எடுத்தேன், 500 ட்ரேட் எடுத்தேன். எதில் எடுத்தேன்? ஏஐ மூலியமாக எடுத்தேன், ரோபோட் மூலியமாக எடுத்தேன், நான் ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய டூல் மூலியமாக இத்தனை ட்ரேட் கிடைக்குது. அத்தனை ட்ரேடு யாருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா, உங்கள் புரோக்கருக்கு தான். புரோக்கரேஜ், கமிஷனு, டேக்ஸு, லொட்டு லொசுக்குன்னு உங்களுக்கு அக்கௌண்ட்டு கொடுக்குறவங்க, அல்லது உங்களுக்கு மேலே ஒரு சப் புரோக்கரை கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கமிஷன்லாம் போகும். ஆனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு காலையில் 9:15 செஷன் ஓப்பன் ஆகுதா, 3:30க்கு நமக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் க்ளோஸ். அதே மாதிரி கமாடிட்டி பண்ணுறீங்களா, 9 to 11:30 சம்திங். நீங்கள் இதில் நீங்கள் கமாடிட்டி பண்ணாலும் சரி, அல்லது கேபிட்டல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, செஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த டைமில் இப்படி ட்ரேட் போடலாம், அது எல்லாமே இந்த டைமில் இப்படி ட்ரேட் போடலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி ட்ரேட் போடலாம் அப்படின்றது எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரோட மார்க்கெட்டோட புரிதல். ஓகேங்களா? அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். என்னுடைய மென்டார்ஷிப்புக்கு வர்றவங்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன்னா, அந்த விஷயத்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. ஏன்னா இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மென்டார்ஷிப்லேயே சொல்கிறோம். ஓகேவா? அந்த வகையில் அதிக ட்ரேட் எடுத்தால் அதிக ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் விட்டுருங்க. ஏன்னா 1 மினிட் பார்க்குறதுக்கும் 5 மினிட் பார்க்குறதுக்கும் 1 ஹவர் பார்க்குறதுக்கும் டெய்லி பார்க்குறதுக்கும் வீக்லி பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. மெத்தேடு எல்லாமே ஒரே மெத்தேடு தான். ஒரே மெத்தேடு தான் அப்படின்றது என்னங்க, ஒரு பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட், இது மட்டும்தான் விஷயம். செல் சைடு பார்க்குறீங்களா, ஒரு பிரேக் அவுட்டு, இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி போனாலும் பிரேக் அவுட், ரீடெஸ்ட்டை தவிர அங்கே வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் டைம் ஃப்ரேம் குறைய 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 மேனிப்புலேஷன் அதிகமாகும். மேனிப்புலேஷன் அதிகமாகுதுன்னா, பிகினராக இருக்கிற உங்களுக்கு சைக்கலாஜிக்கலான பிரச்சனைகள், ஃபியர், ஃபோமோ, சம்திங், இந்த ரொம்ப
ட்ரேடிங் சைக்காலஜியில் ஃபேன்சியான வேர்ட்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா, அது எல்லா பிரச்சனையும் வரும். நார்மலாக அதிகமாக சாப்பிட்டு ஜீரணமாகலைன்னா நமக்கு பிபி சுகர் வர்ற மாதிரி தான். இதே தான் ட்ரேடிங்லேயும் நடக்குது. ஸோ அதிக ட்ரேட் பண்ணால் அதிக ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வராதிங்க. ஏன் இந்த இடத்துல இன்ஸ்டன்ட்லின்னு போட்டிருக்கிறேன்னா, பிகினிங் ஸ்டேஜில் அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் பற்றின புரிதல் வந்துடும். நீங்கள் 1 மினிட்ல கூட ரெகுலராக அந்த 1 மினிட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கூட உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் 3வது விஷயம். சேவிங்ஸ் வந்து மினிமம் மினிமம் 5 இயர்ஸ் இது வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஓகேவா? இது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஃபார் வருமா வராதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் போடுறேன். ஓகேங்களா? மினிமம் சேவிங்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய 5 வருஷ பொருளாதார தேவைகள் மார்க்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய இஎம்ஐ அல்லது உங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் ட்ரேடிங் இனிமேல் கற்றுக்க போகிறேன் அல்லது இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண போகிறேன், ட்ரேடிங்கை என்னுடைய பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா, மினிமம் 5 இயர்ஸுக்கு உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான பணத்தை எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. அப்போ தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அது கற்றுக்கிறதுலையா இருக்கட்டும், ட்ரேட் எக்ஸிக்யூஷன்லையாக இருக்கட்டும், எந்த சுச்சுவேஷன்லேயும் மார்க்கெட்டில் உட்கார்ந்துருக்கிறப்போ உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் பற்றின, அதாவது பொருளாதார ரீதியான தேவைகள் பற்றின பிரச்சனைகள் மைண்டில் வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்வெஸ்ட் யுவர் சர்ப்ளஸ் மணி. இந்த 5 வருஷம் டைம் பீரியட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 5 வருஷம் சேவிங்ஸ் போக இந்த 5 வருஷ தேவைகளை எல்லாம் தாண்டி உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. அது 10,000 இருக்கட்டும், 5,000 இருக்கட்டும், 5 லட்சமாக இருக்கட்டும், 10 லட்சமாக இருக்கட்டும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். நீங்கள் இந்த 5 வருஷம் பீரியட் வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷ பீரியடில் உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. ஏன் இந்த சர்ப்ளஸ் மணி உள்ளே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தேவையில்லாத பணம் அப்படின்றது என்னது, இந்த 5 வருஷ தேவைகளை தாண்டி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணம். ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சினா கூட இதிலேருந்து மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, பட் நான் சொல்கிறது 5 இயர்ஸ் அதிகம்தான். மினிமம் 2 to 3 இயர்ஸ் அது எல்லாத்துக்குமே புரிய வேண்டிய ஒரு விஷயம். பட் 5 இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஃப். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது, இது எல்லாமே பர்சனலாக ரெடி ஆகிட்டோம். கற்றுக்கிற வகையில் போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸை கற்றுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட், நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட் பண்ணுறீங்களா, கரன்சி மார்க்கெட் பண்ணுறீங்களா, கிரிப்டோ மார்க்கெட் பண்ணுறீங்களா? இப்போ அப்ராடில் இருக்கவங்களாம் நிறைய பேர்த்துக்கு ஃபாரெக்ஸ் சிஎஃப்டி வந்து ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, எந்த மார்க்கெட் ட்ரேட் பண்ண டிசைட் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கெட்டோட பேசிக், அதோட ஃபங்க்ஷன், அதில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த மாதிரி பிஹேவ் பண்ணும், அதில் ட்ரேடர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலாக படிச்சுக்கிட்டு டெக்னிக்கல்ஸ் ஆகும். டெக்னிக்கல்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. கேண்டில் ஸ்டிக் சார்ட் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கேண்டிலும் நார்மலாக அதோட பிஹேவியர் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். ஸ்ட்ராட்டஜி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வராது. அதுக்காகத்தான். அதுக்கு அடுத்த விஷயம்,
மேக்ஸிமம் 1 to 2 பேர்ஸ் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸ் ஒரு 2 செக்டார் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறீங்கன்னா செக்டாரை பேஸ் பண்ணி நிறையா ஸ்டாக்ஸில் இல்லை அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நாம் சொல்கிறது எல்லாமே ரெகுலர் ட்ரேடிங். ஓகேங்களா? அது இன்ட்ராடேவாக இருக்கலாம், ஸ்கேல்பிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும். இப்போ நம்ம பேசுகிறது ட்ரேடிங்க்கு மட்டும் பேசுகிறோம். 1 to 2 பேர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு 1 to 2 ட்ரேட், 2 to 3 ட்ரேட் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா மாதத்தில் ட்ரேடிங் டேவே 20 நாள் தான். ஓகேங்களா? 20 கேண்டலுக்குள்ளே எத்தனை ரீட்ரேஸ்மெண்ட் வந்துடும்? அவ்வளோ அக்ரெசிவாக இப்போ ப்ரைஸை மூவ் பண்ணுறாங்க இல்லை இல்லையா? மேனிப்புலேஷன் தான் அதிகம் நடக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1 to 2 பேர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெளிவாக புரியறதில்ல. எல்லாருமே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் பிரச்சனையே வருது. இது நம்மளுடைய லைவ், நம்மளுடைய வீடியோஸ், நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் முக்கியம், ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எத்தனை பேர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு பிகினராக உங்களுடைய கெரியர் ட்ரேடிங் சைடு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றத கற்றுக்கும் போது அதோட பேசிக் அப்படின்றது என்னவா இருக்கணும்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷனை நம்ம எப்படி பிடிக்கிறது, ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்ன அப்படின்ற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கும் போதே ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் பிளான், என்ட்ரி மெத்தட் இருக்கிற மாதிரி ப்ராப்பராக பார்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். 8வது பாயிண்ட்டு, அவாய்ட் கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? அவாய்ட் கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸ் அப்படின்றது என்னங்க? கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன, ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றது என்ன? முடிஞ்சிச்சுன்னா இந்த இடத்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸ் அப்படின்றது ஆல்வேஸ் ப்ரைஸ் என்னென்னா பை சைடு தான் போகும், கீழே வர்றது எல்லாமே கரெக்ஷன். பட் நம்ம சின்ன டைம் ஃப்ரேம் போக போக பை சைடும் நம்மளுடைய செட்டப் கிடைக்கும், செல் சைடும் நம்மளுடைய செட்டப் கிடைக்கும். அந்த கண்டிஷனில் பை செல் எல்லாத்தையுமே மாற்றி 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 பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், லாஸ் அப்படின்றத பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 1 minute செல் பார்ப்பீங்க. ஓகே, அதுக்கு அட்லீஸ்ட் 15 minutes ஆர் 1 hourனாச்சும் செல்லில் இருக்குதான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணணும். இல்லை நான் வந்து 4 hourல செல் அடிக்கிறேன்னா மந்த்லி செல்லில் இருக்கான்றதை பார்த்துக்குங்க. அப்போ தான் வீக்லி டெய்லி எல்லாமே செல் சைடு ஒரு சின்ன ட்ராப் மாதிரி போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நான் மோஸ்ட்லி நம்மளுடைய மென்டார்ஷிப்பில் சொல்லி கொடுக்கறது வரக்கூடிய செல் ஆப்பர்ச்சுனிட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு பை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி கரெக்டாக பிக் பண்ணலாம் அப்படின்றத தான் நாம் தெளிவாக பேசுகிறோம். அந்த வகையில் நீங்கள் கற்றுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, மெத்தடு, மாடல் எதுவாக வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அது என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். RRR என்னடா அது சினிமா படத்தோட பேர் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றது நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இன்றைக்கி வச்சுருக்குறோம், அந்த பேலன்ஸில் நம்ம எவ்வளோ % ரிஸ்க் எடுக்க போகிறோம், இந்த ரிஸ்க்கு இந்த ட்ரேடுக்கு ஓகேவா, இந்த ரிஸ்க் எடுத்தோன்னா எவ்வளோ ரிவார்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இதைத்தான் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றது ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1 to 2, 1 to 5 நீங்கள் வந்து 1 to 3, 1 to 5 அந்த மாதிரி. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 to 5 கேட்போம். ஓகேங்களா?
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸை போட்டு 1 to 5 வச்சுட்டா டார்கெட் போயிடும். அந்த மைண்ட் செட்டில் போடாதீங்க. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 7வது பாயிண்ட்டா. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பண்ணினீங்க அப்படின்னா, இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போதே உங்களுடைய ட்ரேடில் வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். அதாவது நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த ரிஸ்க்குக்கான ரிவார்டு நம்ம இவ்வளோ எதிர்பார்க்குறோன்னா அது போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணியிருக்கோன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுத்து பழகுங்க. இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அல்லது இந்த விஷயம் தெளிவாக புரியணும் அப்படின்னா, இந்த கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணினா மட்டும்தான் முடியும். கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் புரிஞ்சால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? எல்லாமே என்ன சொல்கிறது, அது 1 by 1 ஒரு கான்டெக்ஸ்ட் மாதிரி. இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்ற மாதிரி தான். எல்லாமே இங்கே வந்து சைக்கலாஜிக்கலான திங்கிங்ஸ் தான். பட் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்க. பட் காலப்போக்கில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கான கிளாரிட்டின்றது வந்துடும். அதாவது ஜர்னல், ட்ரேட் ஜர்னல் அப்படின்ற ஒரு விஷயம். ட்ரேட் ஜர்னல் அப்படின்றது இன்னை வரைக்கும் டைரி போட்டு நானும் அப்பப்போ நோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த வாரத்தில் ட்ரேட் எடுத்தோமா, எடுக்கலையா, என்ன பண்ணணும், ஸோ அந்த என்ட்ரி எடுத்ததுக்கான விஷயங்கள், அந்த டைமு எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய பிளான் படி தான் என்ட்ரி எடுத்திருக்கோமா, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விட்டுருக்கோமா, இந்த ட்ரேடு லாஸ் ஆனதுக்கான காரணம் என்ன, இந்த ட்ரேடு ப்ராஃபிட் அதிக ப்ராஃபிட் வந்ததுக்கான காரணம் என்ன, இல்லை என்ன கண்டிஷனில் மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி நிறைய திங்கிங் வந்து உங்களுக்கு வரும். ட்ரேடிங் ஜர்னல் பண்ணும்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து ஓரளவுக்கு ரைட்ஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி என்ட்ரி இருக்குது இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் ஜர்னல் அப்படின்றத நீங்கள் பர்சனலாக எழுத வேண்டியதில்லை. உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய P&L டேட்டா இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரைட்ஸ் நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோம், இல்லை தவறான வழியில் போகிறோம், இல்லை இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான காரணம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ ஜர்னல் அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குறைஞ்சது ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதி பழகுங்க. அப்போ தான் ட்ரேடிங்கில் தெளிவாக நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 10 பாயிண்ட். இந்த 10 பாயிண்ட் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டில் தெளிவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 இதை வந்து 10 கொஷின்னு கூட வச்சுக்கோங்க. உங்கள் வேலையை குவிட் பண்ணிட்டு ட்ரேடிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் அப்படின்ற காரணம், இந்த ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் வந்து அதிக ட்ரேட் பண்ணி அதிக ப்ராஃபிட் பண்ணிடலான்ற மைண்ட் செட் இல்லாத ஒரு கண்டிஷன், மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸுக்கு என்னுடைய சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ எமர்ஜென்சி வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஸோ என்னால் கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்கில் டைம் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. அதே மாதிரி நான் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்ற பணம் அப்படின்றது எனக்கு இந்த இந்த பீரியட் இந்த நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிற பீரியடுக்கு எனக்கு தேவையில்லாத பணம், நான் வந்து எக்ஸ்ட்ரா மணியை தான் உள்ளே கொண்டுட்டு வரேன், இதை என்னுடைய க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், நான் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் ஃபண்டமெண்டல்லேருந்து டெக்னிக்கல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே சைக்கலாஜிக்கலாக மார்க்கெட் நம்மளை எந்தளவுக்கு குழப்பம், நம்ம எந்தளவுக்கு டிசிஷன் எடுக்கிற கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அதே மாதிரி ரைட் எனக்கு இந்த மாதிரி ஒரு 1 to 2 பேர்ஸ் போதும், மேக்ஸிமம் 1 to 2 அதுவே போதுங்க நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி நான் ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷனை தெளிவாக பார்க்க கற்றுக்கிட்டேன், நான் வந்து இப்படி தான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவான பிளான். கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு நான் போகவே மாட்டேன், அது என்ன கண்டிஷனில் எனக்கு ட்ரேடு கொடுத்தாலும் சரி, மார்க்கெட் என்னையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட், என்கிட்ட தெளிவான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதுன்ற கான்ஃபிடென்ஸ், ட்ரேடிங் ஜர்னல் என்னால் தெளிவாக பண்ண முடியுன்ற அந்த ஒரு அதுவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டுக்கான ஆன்சரும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
அதுக்குன்னு புரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இந்த இடம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரேடிங் பிளானை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? போனஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபாலோ யுவர். ஆமாம், ஓகேங்களா? எனக்கு அவ்வளோதாங்க இங்கிலீஷ் தெரியும், அதனால் நான் சொல்லிடுறேன். இந்த 10 விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அந்த ட்ரேடிங் ரூல்ஸை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மீறாமல் ட்ரேட் பண்ணுற மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த விஷயம் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் சரி, டெக்னிக்கல்ஸாகவும் சரி, எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரிஞ்சிச்சு, இந்த விஷயங்களை நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நானும் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்தடுத்து நம்ம லைவ்லேயும் நிறைய விஷயங்கள் பேசலாம். என்றைக்குமே ட்ரேடிங்கை உங்களுடைய கெரியராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10 விஷயம் அப்படின்றது ரொம்ப பேசிக்ங்க. இதில் ஒரு சில விஷயங்களை நாங்களும் தவற விட்டுட்டு தான் ட்ரேடிங்குள்ளே வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த வீடியோ. எந்த ஒரு காப்பீடு வெர்ஷனும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். ட்ரேடிங் நல்ல பிஸ்னஸ் தான். புரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். மக்கப் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனாவோ அல்லது ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸாவோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.